மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விற்றவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விற்றவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்ச் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, யோசேப்போடு பார்வோனும் அவன் சேனைகளும் இருந்தது, அல்லது எகிப்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் பணபலம், படைபலம், ஆள்பலம் நிறைந்தவர்களும் இருந்தார்கள். அதனால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதவில்லை. மாறாக கர்த்தரோ யோசேப்போடு இருந்தபடியினாலே, அவருடைய கிருபை அவன் மேல் இருந்தபடியினாலே, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவருக்கு கர்த்தர் கிடைக்க செய்தாராம். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்மோடு கூட பணபலம் படைத்தவர்கள், ஆள்பலம் படைத்தவர்கள், அழகு பலம் படைத்தவர்கள், ஞான பலம் படைத்தவர்கள், அதிகார பலம் படைத்தவர்கள் எவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும் அவர்கள் இருப்பது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தயவுகள், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் பல ஆயிரம் கோடி மடங்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தயவுகளையும் கர்த்தர் நமக்கு கிடைக்க செய்வார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யார் நம்மோடு கூட இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்க போவதில்லை. நம்மோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் அது மாத்திரம் நமக்கு பல ஆசீர்வாதங்களையும் பல நன்மைகளையும் பல தயவுகளையும் கொண்டு வரும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும்
ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் கதறுவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய தயவுகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த மாதம் நாம் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து சகல ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும், ஒத்தாசையையும், தயவையும் நமக்கு சகலவற்றிலும் கொடுத்து, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தேவன் அதிகமாய் கொடுத்து நம்மை இந்த மாதம் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.